தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாள் தேவன் உங்களோட ஒரு வார்த்தையின் மூலமா பேச போகிறார். யாக்கோபு 5:17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. இன்னைக்கு தேவன் இந்த வார்த்தையின் மூலமா உங்க கூட என்ன பேச போகிறார் அப்படின்னா, கருத்துல ஜெபத்திற்கு பதிலை தருவேன் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு இந்த வேத வசனத்தின் மூலமா நம்ம யாரை பார்க்கிறோம் அப்படின்னா, எலியாவும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். அவனுக்கும் நிறைய கவலைகள், போராட்டங்கள் இருந்தது. ஆனா அப்படி அந்த பாடம் மட்டும் அவன் முக்கியமா பார்க்கல, அவனுடைய ஜெபத்திற்கு அவன் முக்கியத்துவத்தை கொடுத்தான். அவனுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கருத்துள்ளதா இருந்துச்சு. அவனுடைய ஜெபத்துல ஒரு விசுவாசம், தேவனுடைய வார்த்தை இருந்ததுனால அவனுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் உடனே பதில தந்தாரு. பூமியில மழை பெய்யக்கூடாதுன்னு அவனுடைய ஜெபம் கருத்தா ஜெபிச்சதுனால அதே மாதிரி பூமியில 3 வருடமும் 6 மாதமும் மழை பெய்யல. ஆனா திரும்பவும் பூமியில மழை பெய்யணும் அப்படின்னு கருத்துல ஜெபத்தை ஜெபிச்சதுனால அவனுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் உடனே பதில தந்து உடனே மழை பெய்ய வைக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில ஜெபிக்கிறீங்க, ஆனா உடனே பதில் வரலன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுடைய ஜெபம் கருத்துள்ளதா இருக்குதான்னு முதல்ல சிந்திங்க. உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குது? எலியாவை போல கருத்துள்ளதா இருக்குதா, இல்ல எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு உடனே உங்களுடைய ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பதில் ஆண்டவர் தரணும் அப்படின்னா நீங்க எலியாவை போல கருத்துல ஜெபத்தை ஜெபிங்க. சில நேரம் தாமதம் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம், இல்ல வருடங்கள் ஆகலாம். இன்னும் எனக்கு பதில் தரல ஆண்டவர், இன்னும் எனக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். எப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னு நீங்க சிந்தித்து பாருங்க. உங்களுடைய ஜெபம் கருத்துள்ளதா இருக்கும் பொழுது எலியாவுக்கு உடனே பதிலை தந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பதிலை தர வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.